நாம் இன்று பார்க்கும் சிறுகதை சொல்லாத காதல். எழுதியவர் அபிமன்யு ராஜராஜன். நிஜமாவா சொல்கிறே? ரேகாவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. ஆமாண்டி, அவன் ஃபஸ்ட் இயர்லேருந்து உன்னைத்தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். எங்களுக்கெல்லாம் கூட கொஞ்ச நாள் கழிச்சுத்தான் தெரியும். பாய்ஸ் ஹாஸ்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பரவி அப்புறம் எங்கள் ஹாஸ்டலுக்கு பரவிச்சு. ஆனால் நீ டேஸ் காலங்கிறதால உனக்கு அதெல்லாம் தெரியாது. பிரேமா சொல்லிக்கொண்டே போனாள். ரேகாவால் ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை. அஜித் அவளை காதலித்தான் என்பது அவளுக்கு காலேஜ் முடியும் வரை தெரியவே இல்லை. அஜித்தும் அவளும் ஒரே வகுப்புதான். 2 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தார்கள். 3 வருடம் ஒரே வகுப்பில். சில நாட்கள் பக்கத்து பக்கத்தில் சீட்டில் கூட உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறார்கள். ஆனால் அவன் தன்னை கல்லூரி படிக்கும் முதல் வருடத்திலிருந்தே காதலித்தான் என்பது ரேகாவுக்கு கல்லூரி முடியும் வரை தெரியவே இல்லை. இதோ கல்லூரி முடிந்து 3 வருடம் கழித்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்போது ரேகாவுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டவுடன் ரேகாவும் அந்த கெட் டுகெதருக்கு வந்தாள். அங்கேதான் ரேகாவுக்கு அஜித் அவளை காதலித்த விஷயமே தெரிய வந்தது. நிறைய தோழிகள் அவளிடம் பேசினார்கள். எல்லோரும் கடைசியில் அஜித் பற்றி அவளிடம் கேட்க தவறவே இல்லை. எல்லோருக்குமே அஜித் அவள் மீது வைத்த காதல் தெரிந்திருக்கிறது. அவளை தவிர பார்ட்டி தொடர்ந்து கொண்டிருந்தது. ரேகாவுக்கு ரொம்ப நாள் கழித்து கல்லூரியை ஒரு சுற்றி வர வேண்டும் என்று ஆசையாய் இருந்தது. தன்னந்தனியாக கல்லூரியை வலம் வர வேண்டும், மீண்டும் பழைய நினைவுகளில் மூழ்க வேண்டும் என்று ரேகாவுக்கு ஆசை. கூட்டத்தில் இருந்து தனியாக விலகி நடக்கத் தொடங்கினாள். முதலில் கால்கள் தானாக அவள் வகுப்பை நோக்கி நடந்தது. வகுப்பறை சாத்தியிருந்தாலும் திறந்த ஜன்னல் வெளியே பார்த்தாள். அதோ அந்த கடைசி வரிசைக்கு முதல் வரிசையில் தான் ரேகா எப்பொழுதும் உட்கார்ந்திருப்பாள். அதற்கு இந்த பக்கம் கடைசி வரிசையில் தான் அஜித் எப்பொழுதும் உட்காருவான். இப்போது யோசித்து பார்க்கையில் அப்படி அவன் உட்கார்ந்தது கூட அவளை பார்க்கத்தான் என்று தோன்றியது. அந்த வரிசையிலிருந்து போர்டை பார்ப்பது போல் அவளை பார்க்க முடியும். ஒரு நாள் அஜித் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து ஞாபகம் வந்தது. ஒரு நாள் வேண்டுமென்று கௌரி, லதா, நீலா எல்லோரும் கடைசி வரிசையில் போய் உட்கார்ந்து விட்டார்கள். இதனால் அஜித்திற்கு உட்கார இடமில்லை. ஒரே ஒரு இடம் காலியாக இருந்தது. அவள் பக்கத்தில் மட்டும்தான், ரேகாவின் பக்கத்தில் மட்டும்தான். அஜித் தயங்கி அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவன் உட்கார்ந்த உடனேயே பின்னால் இருந்த கௌரி, நீலா எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். அஜித்துக்கு வியர்த்து விட்டது. கைக்குட்டையை முகத்தில் துடைத்து கொண்டான். முதல் வகுப்பு முழுக்க அவள் பக்கம் கூட அவன் திரும்பவே இல்லை. முதல் வகுப்புக்கும் 2ஆம் வகுப்புக்கும் உள்ள இடைவெளியில் ரேகாவே அவனிடம் பேச்சு கொடுத்தாள். ரேகா அவனிடம் பேசியதும் அவன் முகத்தில் தெரிந்த 1000 வாட்ஸ் பிரகாசத்துக்கு இப்போது அர்த்தம் புரிந்தது. ரேகா அவனிடம், இந்த விஷுவல் பேசிக் அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டியா என்றான். ஏதோ எனக்கு தெரிந்தவரை பண்ணியிருக்கேன். அஜித் முதல் முறையாக அன்று அவளை நிமிர்ந்து பார்த்தான். அதில் 3வது காம்பவுண்ட் எப்படி பண்ணுறது? ரேகா ஆர்வமாக கேட்க அஜித் அவளுக்கு அந்த விஷுவல் பேசிக் ப்ரோக்ராமை சொல்லி கொடுக்க அன்றிலிருந்து அஜித்தை பார்த்தாலே ரேகா சிநேகமாக புன்னகைத்தாள். காரிடரிலும் கேன்டீனிலும் ஒரு நாளைக்கு பலமுறை அவளும் அஜித்தும் எதிரெதிர் பார்த்து கொள்வார்கள். எப்படி தற்செயலாக இத்தனை முறை ஒருவனை மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும் என்று அவள் யோசித்தது உண்டு. இப்போதுதான் புரிகிறது, அந்த சந்திப்புகள் அத்தனைக்கும் தற்செயல் அல்ல. அஜித் அவளையே தொடர்ந்து அவள் போகும் இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறான் என்று இப்போது நினைத்து பார்க்கும்போது கூட அஜித் அவளை தொடர்ந்ததை நினைத்து ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ரேகாவின் மனதில் கரை புரண்டு ஓடியது. மெல்ல வகுப்பறையை விட்டு விலகி லேப் நோக்கி போனாள். கண்ணாடியின் கதவின் வழியே அவர்களின் கம்ப்யூட்டர் லேபை பார்த்தாள். அவள் படிக்கும்போது இருந்த கம்ப்யூட்டர்களை காட்டிலும் இப்போது நிறைய கம்ப்யூட்டர்கள் இருந்தன. அதோ அந்த ஜன்னல் அருகே இருந்த மானிட்டரில் தான் ரேகா எப்பொழுதும் உட்காருவாள். அங்கேதான் ஒரு முறை அஜித் அவளுக்காக ஒரு முழு புரோகிராமையே செய்து முடித்தான். அது 4ஆம் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். 2-3 முறை அவள் ப்ரோக்ராம் எழுதியும் அது எக்ஸிக்யூட் ஆகாமல் எரர் என்றே காட்டிக்கொண்டிருக்க பரீட்சை முடிய இன்னும் அரை மணி நேரமே இருந்தபோது மேற்பார்வையாளர் வெளியே போக அவள் பக்கத்திலிருந்த அஜித்திடம் உதவி கேட்டாள். அஜித் சற்றென்று அவளுடைய இருக்கையை மாற்றிக்கொண்டான். அவள் அஜித் சேரில் உட்கார்ந்தாள். இப்படி அப்படி அரை மணி நேரத்தில் அவள் செய்திருந்த பிழைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டான். அந்த பரீட்சை மார்க்குகள் வந்தபோது ரேகா அஜித்தை விட 5 மார்க் கூட வாங்கியிருந்தாள். பாஸ் பண்ணுவதே சந்தேகம் என்று நினைத்தவளுக்கு 80 மார்க்குகள் என்று பார்த்ததுமே சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சற்றென்று முடிவெடுத்தவளாய் கிஃப்ட் கடைக்கு போய் ஒரு இம்போர்ட்டட் சேவிங் லேசர் செட்டை வாங்கி அஜித்திற்கு கிஃப்டாக கொடுத்தாள். அதை கொடுக்கும்போது கூட ரேகா மனதில் எந்த சலனமும் அப்போது இல்லை.
அஜித் அவளிடம் அந்த கிஃப்டை வாங்கும்போது ஏதோ கடவுளை பார்த்த பக்தன் மாதிரி இருந்தான். கொடுத்த பிறகு எப்பொழுதுமே 2-3 நாள் வளர்ந்த தாடியுடனேயே தோன்றும் அஜித் அன்றிலிருந்து சேவ் செய்துவிட்டுத்தான் காலேஜ் வருவான். அஜித் ஒரு நாளைக்கு 3 முறை அவள் வாங்கி தந்த லேசரால் சேவ் செய்வான் என்று அவளுடைய ரூம்மேட் அசோக் இப்போது பார்ட்டியில் சொன்னான். ரேகா அந்த லேசரை சேவ் செய்யப்பட்ட அஜித்தின் வளவளப்பான கன்னத்தையும் ஒருமுறை நினைத்து பார்த்தாள். அவள் லேசர் வாங்கி தந்தாள் என்பதற்காக ஒரு நாளைக்கு 3 முறை சேவ் செய்ய வேண்டும் என்றால் அவள் மீது எவ்வளவு காதல் வைத்திருக்க வேண்டும். அவன் அவ்வளவு காதலையும் தனக்குள்ளேயே வைத்திருக்கிறான். ரேகாவும் நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருந்தது அஜித்தை பற்றி. வராண்டா முழுக்க சுற்றிவிட்டு கேன்டீன் பக்கம் வந்தாள். இந்த கேன்டீனில் தான் அவள் கடைசி நாளில் பார்ட்டி கொண்டாடினார்கள். அவள் வகுப்பில் இருந்த எல்லோருமே கூடியிருந்தார்கள். இங்கேதான் அஜித் அவளிடம் தயங்கி தயங்கி வந்து அவள் உட்கார்ந்திருந்த மேஜை முன் அமர்ந்தான். தயங்கி தயங்கி ஏதோ பேச ஆரம்பித்தான். அதற்குள் கௌரி வந்து ரேகாவிடம் டிக்கெட் புக் செய்வதை பற்றி பேச கொஞ்ச நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்த அஜித் எழுந்து போய் விட்டான். பின் அவளாய் அவன் அருகில் போய் ஏதோ பேச வந்தாயே, என்ன விஷயம் என்று கேட்டாள். அப்போது அசோக் உடனிருந்தான். அஜித் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு பைக்குள் இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டினான். ரேகா அதில் என்ன எழுதினாள் என்று கூட அவளுக்கு இப்போது நினைவில் இல்லை. ஆனால் கல்லூரி முடித்து 1 வருடம் கழித்து அஜித் வீட்டுக்கு போனபோது அவன் ரூமில் அவள் எழுதிய ஆட்டோகிராஃபை என்லார்ஜ் செய்து சுவற்றில் அவன் ஒட்டியிருந்ததாக கௌரி சொன்னாள். பலமுறை ரேகா பற்றி கௌரியிடம் விசாரித்தானாம். கௌரியிடம் இருந்த ஃபோட்டோக்களில் ரேகாவும் இருந்த சில ஃபோட்டோக்களை அவளிடம் கெஞ்சி வாங்கி கொண்டானாம். அவன் கெஞ்சுவதை பார்த்தா பாவமாயிருந்துச்சுடி. நான் உன் ஃபோட்டோஸை அவனிடம் கொடுத்ததுதான் அவன் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, கௌரி இன்று பார்ட்டியில் சொன்னாள். இவ்வளவு நேசித்தவன் ஏன் அவளிடம் சொல்லவில்லை? பயமா? ரேகாவுக்கு புரியவில்லை. கல்லூரி படிக்கும்போது அஜித் மேல் காதல் இல்லைதான். ஆனால் இன்று பார்ட்டியில் ஒவ்வொருவருக்கும் அஜித்தின் காதலை பற்றி சொல்ல அவளையும் அறியாமல் அவள் மனதில் என்னென்னமோ எண்ணங்கள் ஓடியது. அஜித்தின் நினைவுகளுடன் ரேகா மீண்டும் அந்த பார்ட்டி கும்பலுடன் வந்தாள். அவள் கண்கள் அஜித்தை தேடின. அதோ அந்த மூலையில் தன் நண்பர்களுடன் அஜித் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று உந்தப்பட்டவளாய் ரேகா அஜித்தை நோக்கி நடந்தாள். ரேகா அவனை நோக்கி வருவதை பார்த்ததும் நண்பர்கள் சற்றென்று பேச்சை நிறுத்தினார்கள். ரேகா அவன் அருகில் போய் நின்றாள். அஜித் அவனை நிமிர்ந்து பார்த்தான். ரேகாவுக்கு அவன் சட்டையை பிடித்து கொண்டு என்னை இவ்வளவு லவ் பண்ணிட்டு ஏண்டா சொல்லலை என்று உழுக்க வேண்டும் போலிருந்தது. ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. ரேகா அவன் வளவள கன்னங்களையே பார்த்தாள். கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள் ரேகா. அஜித் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக அவளுடன் நடந்தான். ஹே அஜித், எப்படி இருக்கே? ரேகா தான் தொடங்கினாள். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க ரேகா? அஜித் கேட்டான். அப்புறம் அஜித், உன் லைஃப் நல்லா இருக்கா? ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? ரேகா அவன் கண்களை பார்க்காமலேயே சொன்னாள். அவன் நல்லா இருக்கா. உன் ஹப்பி எப்படி இருக்கார்? அஜித் அதே தோணியில் கேட்டான். திடீரென்று ரேகா அஜித்தின் வயிற்றில் ஓங்கி குத்துவிட்டு, அடப்பாவி, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என்னை லவ் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அம்மா அப்பாவை அனுப்பி வைத்து பொண்ணு கேட்டு என்னை அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த 3 வருஷ கல்யாண வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீ என்னை காலேஜிலேயே லவ் பண்ணினதை சொல்லாமலேயே மறைச்சிட்டியே என்றாள். அஜித் அவள் அடிகளிலிருந்து தப்பிக்க ஓட முயல. ரேகா அவளை துரத்த, கல்யாணம் ஆயிட்டாலே பொண்டாட்டி கையில் அடி வாங்குறதெல்லாம் சகஜம்தான் அசோக் கௌரியிடம் சொல்லி கொண்டிருந்தான்.